வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. அனைவருக்கும் பரபரப்பு மீடியா குழுமத்தின் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அமெரிக்காவில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்புகள் மகா குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளன. ஸ்மார்ட் போன்கள் மற்றும் மடிக்கணினிகள் போன்ற மின்னணு பொருட்களுக்கு வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்ட இறக்குமதி வரவிலக்குகள் தற்காலிக நிவாரணம் மட்டுமே என்று அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹாவர்ட் லூட்னிக் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார். ட்ரம்ப் நிர்வாகம் குறைக்கடத்தி துறைக்கான புதிய இறக்குமதி வரி விதிப்பை அறிவிக்கும் வரை தற்காலிக நிவாரணம் மட்டுமே என்று அவர் கூறுகிறார். மின்னணு பொருட்களுக்கு வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்ட இறக்குமதி வரி விலக்குகள் அந்த பொருட்களை சீனாவில் தயாரிக்கும் ஆப்பிள் போன்ற நிறுவனங்களின் பங்குகளை இன்று திங்கட்கிழமை அமெரிக்க பங்குச்சந்தையில் எகிர வைத்துவிடும் என்று சனிக்கிழமை அமெரிக்க பொருளாதார நிபுணர்கள் பலர் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்போது அந்த விவகாரம் குழப்பத்திலேயே உள்ளது. இன்று திங்கட்கிழமை அமெரிக்க பங்குச்சந்தையில் என்ன நடக்கப் போகிறது என்று யாராலும் கணிக்க முடியாதபடி உள்ளது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உட்பட வெள்ளை மாளிகை அதிகாரிகள் ஞாயிற்றுக்கிழமை பிரபலமான நுகர்வோர் சாதனங்களான மின்னணு பொருட்கள் மீதான அமெரிக்க இறக்குமதி வரி பற்றி புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டனர். சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் மின்னணு பொருட்கள் மீது இறக்குமதி வரி விதிப்பு உண்டு. ஆனால் அது எத்தனை சதவீதம் என்று முடிவு செய்யப்படவில்லை. காரணம், அவை குறைக்கடத்தி இறக்குமதி வரியில் சேர்க்கப்பட்டுள்ளன. குறைக்கடத்தி இறக்குமதி வரிகள் அநேகமாக ஓரிரு மாதங்களில் வரவுள்ளன என்று லுட்னிக் ஏபிசி தொலைக்காட்சியில் தெரிவித்தார். சில மணி நேரத்திற்கு பின்னர் ட்ரம்ப் சமூக ஊடகங்களில் வெளியிட்ட ஒரு பதிவில் சீனாவில் இருந்து வரும் எந்த பொருளுக்கும் அமெரிக்க இறக்குமதி வரியில் விதிவிலக்கு கிடையாது என்று அறிவித்தார். ஏனெனில் பொருட்கள் வேறு வரி விதிப்புக்கு நகர்கின்றன. அத்துடன் சீனாவை தண்டிக்கும் தனது நிர்வாகத்தின் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 20% இறக்குமதி வரியை மின்னணு பொருட்கள் இப்போதும் சந்திக்க நேரிடும் என்றார். அவரது கூற்றிலிருந்து புரிந்து கொள்ள முடிவதெல்லாம் ஸ்மார்ட் போன்கள் மற்றும் மடிக்கணினிகள் போன்ற மின்னணு பொருட்களுக்கு இப்போது 20% இறக்குமதி வரி விதிப்பு உண்டு. மேலதிக வரி விதிப்பு ஓரிரு மாதங்களில் அறிவிக்கப்படும். அதன் அர்த்தம், ஸ்மார்ட் போன்கள் மற்றும் மடிக்கணினிகள் போன்ற மின்னணு பொருட்களின் விலைகள் அமெரிக்காவில் உடனடியாக 20% அதிகரிக்கும். ஓரிரு மாதங்களில் மற்றொரு விலையேற்றம் உண்டு. இந்த நிலையற்ற தன்மை அமெரிக்க சந்தையில் மிகப்பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தலாம். பல நிறுவனங்களுக்கு கையிருப்பில் உள்ள மின்னணு பொருட்களை சந்தையில் விற்பனைக்கு விடாமல் பதுக்கி வைத்திருக்க தூண்டலாம். அத்துடன் விலைக்கழிவுகளை இல்லாது செய்து விடலாம். வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்ட வரி விதிப்பு விலக்கு ஆப்பிள் மற்றும் சாம்சங் போன்ற பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும் என்விடியா போன்ற சிப் தயாரிப்பாளர்களுக்கும் பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் எதிர்கால இறக்குமதி வரியின் நிச்சயமற்ற தன்மை இன்று திங்கட்கிழமை எதிர்பார்க்கப்பட்ட தொழில்நுட்ப பங்குச்சந்தை எழுச்சியை கட்டுப்படுத்தலாம் அல்லது மோசமாக பாதித்தும் விடலாம். இதில் வேடிக்கை என்னவென்றால், வெள்ளிக்கிழமை அமெரிக்க சுங்க இலாகா வெளியிட்ட அறிவிப்பில் ஸ்மார்ட் போன்கள், மடிக்கணினிகள், ஹார்ட் டிரைவ்கள் மற்றும் சில சிப்கள் போன்ற பொருட்கள் வரி விதிப்பு பெற தகுதி பெறும் என்று தெளிவாக குறிப்பிட்டிருந்தது. குறைக்கடத்திகளை உருவாக்க பயன்படுத்தப்படும் இயந்திரங்களும் விலக்கப்பட்டுள்ளன என்று அந்த அறிவிப்பு கூறியது. ஞாயிற்றுக்கிழமை ட்ரம்ப் குறிப்பிட்ட 20% இறக்குமதி வரி பற்றி அமெரிக்க சுங்க இலாகா வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிவிப்பில் எதுவும் குறிப்பிடவில்லை. இது ட்ரம்ப் நிர்வாகத்தின் சமீபகால இறக்குமதி வரிகள் அடுத்த திடீர் மாற்றம். இது ஞாயிற்றுக்கிழமைதான் வெளியாகியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை சிபிஎஸ் தொலைக்காட்சியில் தோன்றிய அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேம்சன் கிரேர், வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்டது உண்மையில் இறக்குமதி வரி விதிக்கு விலக்கு அல்ல, இது கூட சரியான வார்த்தை அல்ல. உலகளாவிய பரஸ்பர இறக்குமதி வரி என்ற பிரிவிலிருந்து இந்த வகை பொருட்களுக்கான வரி நகர்ந்து மேலும் அது தேசிய பாதுகாப்பு இறக்குமதி வரி பிரிவுக்கு மாறியது என்றார். தேசிய பாதுகாப்பு இறக்குமதி வரியா? இது என்ன புதிய ரக வரி? இதை அவர்கள் தெளிவாக விளக்கவில்லை. ஆனால் ஒரு ஊகம் செய்யப்படலாம். 1962 ஆண்டின் வர்த்தக விரிவாக்க சட்டத்தில் புதிதாக பிரிவு 232 என்று ஒன்று கொண்டு வரப்பட்டது. அது அரிதாகவே பயன்படுத்தப்படும் வர்த்தக ஏற்பாடு.
சட்டப்பிரிவு 232 என்ன சொல்கிறது என்றால், அமெரிக்காவுக்கு ஒரு பொருளை இறக்குமதி செய்வதால் சாத்தியமான தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருந்தால் தேசிய பாதுகாப்பு இறக்குமதி வரியை விதிக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இந்த பிரிவில் வரி விதிக்கப்பட்டால் அது பேச்சுவார்த்தை மற்றும் பேரம் பேசுதலுக்கு உட்பட்டது அல்ல. ஸ்மார்ட் போன்கள் மற்றும் மடிக்கணினிகள் போன்ற மின்னணு பொருட்களால் எப்படியான தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்று தெளிவாக தெரியவில்லை. வெள்ளிக்கிழமை இரவு அறிவிக்கப்பட்ட வரிவிலக்கு ஜனாதிபதியின் சீன இறக்குமதி வரியால் ஸ்மார்ட் போன்கள், கம்ப்யூட்டர்கள் மற்றும் பிற சாதனங்களின் அதிக உற்பத்தியை எந்த நேரத்திலும் அமெரிக்காவுக்கு மாற்ற வாய்ப்பில்லை என்பதை ஜனாதிபதி உணர்ந்ததை பிரதிபலிப்பதாக சிலர் குறிப்பிட்டனர். வர்த்தக போர் ஆப்பிள் நிறுவனத்தை முதன்முறையாக அமெரிக்காவில் ஐபோன்களை உருவாக்க தூண்டும் என்று ட்ரம்ப் நிர்வாகம் கணித்துள்ளது. ஆனால் ஆப்பிள் பல தசாப்தங்களாக சீனாவில் நன்றாக அளவீடு செய்யப்பட்ட விநியோக சங்கிலியை கட்டியெழுப்பிய பின்னர் அது சாத்தியமில்லாத சூழ்நிலை. வெட்புஷ் ஆய்வாளர் டான் ஈவ்ஸ் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட ஒரு ஆராய்ச்சி குறிப்பில் லுட்னிக்கின் ஞாயிற்றுக்கிழமை கருத்துக்களுக்கு பின்னர் வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியாகும் குழப்பமான செய்திகள் தொழில்துறை மற்றும் முதலீட்டாளர்களுக்கு மயக்கம் தருவதாக உள்ளது. அவர்கள் தங்கள் விநியோக சங்கிலி, சரக்கு மற்றும் தேவையை திட்டமிட முயற்சிகளுக்கு பெரிய நிச்சயமற்ற தன்மை மற்றும் குழப்பத்தை உருவாக்குவதாகவும் குறிப்பிட்டார். வெள்ளிக்கிழமை வெளியான வரி விதிப்பு விலக்கு அறிவிப்பை சீனாவும் லேசாக வரவேற்றிருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பெரும் இறக்குமதி வரியிலிருந்து ஸ்மார்ட் போன்கள் மற்றும் பிற மின்னணு பொருட்களுக்கு விலக்களிக்கும் அமெரிக்காவின் முடிவு தவறான கொள்கையை சரி செய்வதில் ஒரு சிறிய படி என்று சீனா கூறியது. சீனாவின் வர்த்தக அமைச்சின் செய்தி தொடர்பாளர் சனிக்கிழமை பெய்ஜிங்கில் செய்தியாளர்களிடம் கூறிய போது, இந்த விலக்கு என்பது அமெரிக்கா தனது ஒருதலைபட்சமான பரஸ்பர இறக்குமதி வரி தவறான நடைமுறையை சரி செய்வதற்கான ஒரு சிறிய படியாகும். ட்ரம்ப் ஏப்ரல் 2 அமெரிக்காவின் வர்த்தக பங்காளிகள் மீதான பரஸ்பர இறக்குமதி வரியை அறிவித்த செயல் அமெரிக்காவின் எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்க்க தவறியது. அது மட்டுமல்லாமல் சர்வதேச பொருளாதார மற்றும் வர்த்தக ஒழுங்கையும் கடுமையாக குறைமதிப்புக்கு உட்படுத்தியுள்ளது. அமெரிக்கா இறக்குமதி வரியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று கூறினார். இப்போது ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவின் புதிய அறிவிப்புக்கு சீனா என்ன கூறப் போகிறதோ? வலதுசாரி சிந்தனை குழுவான அமெரிக்கன் கேம்பஸின் நிறுவன பொருளாதார வல்லுநர் ஆரன் காஸ் தொலைக்காட்சியில் அனைத்து நாடுகளுக்குமான 10% இறக்குமதி வரியையும் சீனா மீதான அதிக இறக்குமதி வரியையும் ஆதரிப்பதாக கூறினார். ஆனால் இறக்குமதி வரி நடைமுறைப்படுத்தப்பட்ட விதத்தின் நிச்சயமற்ற தன்மையை விமர்சித்தார். அது பற்றி குறிப்பிட்ட அவர், இனி 5 நாட்களில் விதிகள் என்னவாக இருக்கும் என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு நிச்சயமற்ற தன்மை நிலவுகிறது. இது பொருளாதாரத்தை சீர்குலைத்துவிடும் என்றார். அமெரிக்காவின் முன்னாள் கருவூல செயலாளர் லாரி சம்ரஸ் கருத்து தெரிவித்த போது, 2ஆம் உலக போருக்கு பின்னர் பொருளாதார கொள்கையின் மூலம் ட்ரம்பின் இறக்குமதி வரி கொள்கை தனக்குத்தானே ஏற்படுத்திக் கொள்ளும் மோசமான காயம் என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, இது போட்டித்தன்மையில் தவறு. விளைவு அமெரிக்காவில் வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் அதிகரிக்கும் பணவீக்கம் மாறலாம். ட்ரம்பின் வர்த்தக கொள்கைகள் சீனாவுக்கு புதிய செல்வாக்கு, புதிய சந்தைகளுக்கான வாய்ப்பை அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத விதத்தில் கொடுத்து விடலாம். உலகளாவிய வர்த்தகத்தில் அமெரிக்காவை சீனா மாற்றீடு செய்வதற்கான வாய்ப்பை ட்ரம்பின் வரி விதிப்பு சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குக்கு பெற்றுக் கொடுத்து விடலாம் என்று கூறினார். பில்லியனர் முதலீட்டாளர் ரே டாலியோ, இதுவரை ட்ரம்பின் வர்த்தக கொள்கைகள் மிகவும் சீர்குலைந்ததாக காணப்படுகின்றன. ஆனால் இது ஒரு செயல்முறையில் ஒரு பகுதியாக கூட இருக்கலாம். என்ன நடக்கும் என்பது 90 நாட்களின் முடிவில் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை பொறுத்தது என்று அவர் மேலும் கூறினார். வரவிருக்கும் பொருளாதார மந்த நிலையின் சாத்தியக்கூறு பற்றி டாலியோவிடம் கேட்டபோது, அமெரிக்கா ஒரு பொருளாதார மந்த நிலைக்கு மிக அருகில் உள்ளது என்றார். ஜேபி மோர்கன், அமெரிக்காவில் பொருளாதார மந்த நிலையின் வாய்ப்பு இப்போது 40% 60% அதிகரித்துள்ளது என்று கணிப்பிட்டுள்ளது. ட்ரம்ப் அமெரிக்காவை மேலும் மேலும் சிக்கலுக்குள் தள்ளி செல்வதாகவே தோன்றுகிறது.